ஸோ ஹாய் நண்பா. பஜாஜில் நம்ம மோஸ்ட்டாக போய் மாட்டிக்கிறது ஃபோன் இஎம்ஐயும் அப்ளையன்ஸ் இஎம்ஐயும் தான். ஸோ அப்படி படிக்காத மக்கள் வந்தால் அதை பற்றி ஒன்றும் தெரியாதனா இருந்தால் வேட்டியிலேருந்து மண்டை மைட்டு வரைக்கும் பிடுங்கிட்டு ஏமாற்றிட்டு விட்டுறானுங்க. ஸோ அப்படிப்பட்ட கார்பரேட் கம்பெனிக்கிட்ட நீங்கள் எப்படி ஜாக்கிரதையாக இருக்கணும். கார்பரேட் கம்பெனி பயங்கரமாக கொள்ளடிக்கிறானுங்க, லோக்கல் கடை கம்மியாக கொள்ளடிக்கிறானுங்க. ஏன்னா அப்போ தான் மாட்டவும் மாட்டோம், தப்பிக்கவும் மாட்டோம். கார்பரேட் கடை தைரியமாக கொள்ளடிக்கிறானுங்க. ஏன்னா எப்படி போனாலும் மக்கள் பெரிய கடை நியாயமாக இருக்கும், ஆஃபர் எல்லாம் பயங்கரமாக இருக்கும். ஒரு 15,000 ஃபோன் வாங்கினா 50 ரூபா ப்ளூடூத்தை கொடுத்தா மக்கள் அமைதியாக போயிடுவாங்கிற அந்த ஸ்ட்ராட்டஜி இன்னமும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதனால் பேக் டு பேக் வாரத்துக்கு 2 கடை ஓப்பன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இன்றைக்கி ஒரு பயங்கரமான கார்ப்பரேட் ஸ்கேம் மொபைல் கடைனா 700-800 கடை சாதாரணமாக ஓப்பன் பண்ண முடியாது. பயங்கரமாக ஸ்கேம் பண்ணால் மட்டும்தான் ஓப்பன் பண்ண முடியும். ஸோ அப்படிப்பட்ட கடையில் நீங்கள் எப்படி ஏமாந்துருக்கீங்க, உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்கள். அது எப்படி ஏமாற்றுவாங்கன்னு நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்கிறேன். தயவு செஞ்சு இனிமேலும் ஏமாறாதீங்க. வாரானால் நம்ம ஞாயிற்றுக்கிழமான பிரியாணி கடைக்கு போகிறோமோ இல்லையோ, இப்போல்லாம் ஃபோன் கடைக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அந்தளவுக்கு ஃபோன் தேவை. கோவப்பட்டு உடச்சிட்டா அடுத்த நாளே போய் ஃபோன் இஎம்ஐயில் இல்லையா, இன்னொருத்த மாப்பிள்ளை எவனா இஎம்ஐயில் போய் ஃபோன் எடுத்து அப்படி என்ன தான் உடைக்கணும்னு தெரியல. உடைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு செகண்ட் யோசிக்க மாட்டிங்களா? அவனுக்கு மண்டை கழுவி வித்துறானுங்க, நீங்கள் போய் ஃபோனை மறுபடியும் எக்ஸ்சேஞ்ச் போடுறீங்க, மறுபடியும் லாஸ். அப்போ நடுவில் சம்பாதிக்கிறது யார்? கடைக்காரன் மட்டும்தான். ஸோ அப்படிப்பட்ட கார்பரேட் கடை பூர்விகா, சென்னை மொபைல், சுப்ரீம் கூட விட்டுறலாம். பூர்விகாவில் பயங்கர ஸ்கேமிங் கடை நிறையா இருக்குது. ஸோ தயவு செஞ்சு சொல்கிறேன், படிக்காத மக்கள், நடுத்தர மக்கள், தயவு செஞ்சு பெரிய கடை நிறைய ஃப்ரீ கொடுப்பாங்கன்னு நம்பிட்டு போகாதீங்க. அந்த ஃப்ரீ ப்ராடக்ட் ஒர்த்தபுளாக இருந்தால் மட்டும்தான் அது ப்ராடக்ட் வாங்கினதுக்கான அந்த ஃப்ரீ போட்டிருக்கிறதுக்கு ஒரு ஒர்த்து. ஃப்ரீயே இல்லாமல் அது ஃப்ரீனா எப்படிங்க? ஸோ உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் சொல்லுங்கள். எப்படியெல்லாம் ஏமாத்துறாங்கன்னு நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன்.